தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு விழித்திருக்கிறவர்கள். சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிற தேவ மனிதரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஊழிய பயணத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. ஒரு முறை பகல் முழுக்க ஊழியம் செஞ்சுட்டு சோர்வா தூங்கிட்டு இருந்த ஸ்பர்ஜன் கிட்ட கர்த்தர் நடு ஜாமத்துல ஸ்பர்ஜன் எழும்பு சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாராம். இவரும் எழும்பி இந்த நடு ராத்திரியில யாரு ஆண்டவரே வரப்போறா, எனக்கு டயர்டா இருக்குன்னு திரும்ப தூங்கிட்டாராம். அதே மாதிரி அதே ரெக்வஸ்டோட கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் கேட்கவே இவரும் நடு ராத்திரியில சர்ச்சை திறந்து யாரும் இல்லாத சர்ச்சில் பிரசங்கம் பண்ணினாராம். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை இவர்கிட்ட வந்து தங்கள் வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுக்கறவங்கள ஆல்டருக்கு வர சொல்லுன்னு கர்த்தர் சொல்ல சொன்னாராம். இவர் அதுக்கு ஆண்டவரே இங்க இருக்கிற பெஞ்ச் டேபிள் தவிர யாருமே இல்லையே, அப்புறம் யாரு நான் ஆல்டருக்கு கூப்பிடுன்னு கேட்டாராம். கர்த்தர் அதுக்கு நான் சொன்னதை மட்டும் செய்யன்னு சொன்னாராம். இவரும் அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கவே பெஞ்சுக்கு இடையில இருந்து ரெண்டு கை மட்டும் மேல எழுமுச்சான். அவங்க யாருன்னா சர்ச்சில் திருட வந்த திருடங்க. ஸ்பர்ஜன் இவருடைய பிரசங்கத்தால ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை லூக்கா 12:37 படி தனக்கு கேட்ட கர்த்தரின் வார்த்தைக்கு ஸ்பர்ஜன் கீழ்ப்படியாம இருந்து அந்த நேரத்துல கர்த்தரின் வருகை இருந்திருந்தா அவர் மேல கர்த்தர் வைத்திருந்த மிகப்பெரிய தரிசனம் வீணா போயிருக்கும். இத அடிக்கடி பல எச்சரிப்பை கேட்டும் கீழ்ப்படியாம இருக்கிற நமக்குமே இந்த கதை பொருந்தும். ஆமேன்.